வெல்கம் டு இண்டன் கிளாஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹச்சிஎஃபோட செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். அதாவது கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஹச்சிஎஃப்னா என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். ஆக்சுவலாக நேற்று வீடியோ போட முடியல, அதுக்கு மன்னிக்கவும். இன்றைக்கி நம்ம வீடியோ பார்த்தலாம். நாளைக்கு வீடியோவும் இன்றைக்கி போட வேண்டிய வீடியோவும் நாளைக்கு வந்து சேனலில் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேயா, ஒரு சில காரணங்கள்னால வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஓகே, இப்போ நம்ம வந்து ஹச்சிஎஃபோட கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தமிழ் ஆத்தர்ஸோட பிடிஎஃப் இருக்கும், ப்ளஸ் எக்ஸ்ட்ரா பிடிஎஃப் அண்ட் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே அதுலேயும் வரும். சரி, இப்போ நம்ம கொஸ்டின் கூட போயிடலாம். ஹச்சிஎஃப் பார்த்திங்க அப்படின்னா இதுவரை கேட்ட ஒரு 10 கொஸ்டின் செலக்டடான கொஸ்டின்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஹச்சிஎஃப்ல ஒன்றும் பெரிய அளவில் கஷ்டமான கொஸ்டின்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க. குரூப் 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட அதில் ஒன்றும் பெரிய விஷயம். எல்சிஎம்ல வந்து நிறையா டஃப்பான கொஸ்டின்ஸ் வரும். ஹச்சிஎஃப்ல வந்து அந்தளவுக்கு நம்ம யோசிக்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக வர போகிறதில்ல. குரூப் 1 யோசிச்சோன்னா தான் கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின்ஸ்லாம் வரும். சரிங்களா, நம்ம குரூப் 4 எடுத்துக்கிறதுனால குரூப் 4 லெவல் குரூப் 2க்குமே இது அப்ளிகபிள் தான். சரிங்களா, சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஹச்சிஎஃப் ஆஃப் 598 அண்ட் 874 கேட்டிருக்காங்க. நீங்கள் 598ஐயும் 874ஐயும் எல் டிவிஷன் மெத்தடில் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும். இங்கே 2ஆல் எடுத்துக்கணும், அப்புறம் மறுபடியும் 2ஆல் போடணும், போயிட்டே இருக்கும், ரொம்ப நேரம் போகும் இல்லையா. இதெல்லாம் நீங்கள் டைம் மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு டிவிஷன் மெத்தட்னு ஒன்று சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா பெரிய நம்பரை உள்ளே போட்டுக்கணும், சின்ன நம்பரை வெளியே போட்டுக்கணும். சரிண்ணா, தெரியலன்னா ஹச்சிஎஃப் வீடியோ எடுத்து பாருங்கள். ஸோ 874 598 டிவைட் பண்ணால் என்ன வரும்? 1 டைம் தான் வரும். செகண்ட் டைம் பண்ணால் 1000 தாண்டி வரும் இல்லையா. ஸோ 598 போடுறோம். ஸோ இதோட பேலன்ஸ் என்ன வரும்? 14 வரும் இல்லையா. ஸோ 6 வரும், இங்கே 6 ஆயிரும். ஸோ இந்த இடத்துல 7 ஆயிரும். 16ல் 9 போச்சு அப்படின்னா 7. ஸோ 276ன்னு வரும். ஸோ இங்கே இருக்கிற நம்பரை நம்ம எங்கே போடணும் அப்படின்னா இப்போ டிவிஷனுக்குள்ளே கொண்டு வந்துடணும். 598ன்னு வரும் இல்லையா. சரி, இப்போ 276னா 250 என்ன வரும்? 500 வரும் இல்லையா. 276 அப்படின்னா அதோட நீங்கள் அப்படியே மல்டிபிள் 250க்கு அப்புறம் இருக்கிறது எவ்வளோ நம்பர் இருக்குது? ஒரு 16 நம்பர் இருக்குது. 16 32. ஓகேயா, அப்போ 532 சாரி 52 வருமா? சாரி, இங்கே வந்து 26 நம்பர்ஸ் இருக்குது இல்லையா. 250க்கு மேலே இங்கே 26. அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா 276 இன்ட்டு 2 என்ன அப்படின்னா 552ன்னு சொல்ல வரேன். ஓகேயா, 552. நான் அது என்ன பண்ணிட்டேன்னா 250 ப்ளஸ் 26ன்னு பிரிச்சுட்டேன். 250 ப்ளஸ் 26ன்னு பிரிச்சுக்கிட்டேன். 250 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 500 வரும். 26 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 52 வரும். 552 வரும். ஈஸியாக மல்டிப்ளை பண்ணுறதுக்கு சொல்கிறேன். சரிங்களா, அப்போ ரிமைண்டர் இதில் என்ன வரும் அப்படின்னா 46 வரும். ஸோ 46 எடுத்திங்க அப்படின்னா இப்போ இந்த 276 உள்ள போடணும். 46 டேபிளில் 276 வருமானு பார்க்கணும். வருந்துச்சுன்னா அதான் ஆன்சர். இப்படி வரலைன்னா அடுத்த நம்பருக்கு போகணும். 46 6 என்ன வரும் அப்படின்னா 276 வந்துடும். சரிங்களா, இது எப்படி சார் 6ல் வருதான்னு பார்க்கணுன்னா 6 இங்கேயும் 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது. ஆக்சுவலாக 46லேயும் ஒரு 6 இருக்குது லாஸ்ட் டிஜிட்டு. இந்த 276 லாஸ்ட் டிஜிட் வந்து 6 இருக்குது. ஸோ 6ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 6 வரும்? 6 6 36 வரணுமா. ஸோ 46 டேரெக்டாக 6ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேயா, ஸோ 276 போட்டோம்னா ரிமைண்டர் 0 வருது. அப்படின்னா என்னது? ஹச்சிஎஃப் 46 தான் ஹச்சிஎஃப். சரிங்களா, அப்போ இதோட ஆன்சர் ஏ. ஓகே, அடுத்த செகண்ட் கொஸ்டினுக்கு போகலாம். செகண்ட் கொஸ்டின் வந்து நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணிடுறீங்களா? நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். ஆக்சுவலாக இதை நீங்கள் எடுத்து மல்டிப்ளிகேஷனாக போட்டுருந்தீங்கன்னா லேட் ஆயிரும். என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ 4ன்றதை 2 ஸ்கொயர்னு மாற்றிடணும். சரிங்களா, 2 அதாவது ப்ரைம் நம்பரோட ஸ்கொயர்ஸாக மாற்றிடுங்க. ஸ்கொயரோ க்யூபோ அங்கே கொடுத்துருப்பாங்க. 27 அப்படின்றது 3 க்யூபு. ஓகேயா, 3 3 7 9 9 3 சார் 27 நம்பர். இப்போ 3 க்யூப். 3ன்றது ஒரு ப்ரைம் நம்பர். ஓகேயா, அடுத்து இன்ட்டு 3125ன்றது என்ன வரும்? நீங்கள் 3125 வந்து 5 டேபிளாக டிவைட் ஆகும் இல்லையா. அப்போது 5ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 5 இன்ட்டு 625ன்னு வரும். சரிங்களா, அதாவது 3125 5ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 625 வரும். ஸோ 5 இன்ட்டு 625 இதே ஆன்சர் வந்துடும். சரிங்க, இப்போ 625ன்றது என்னன்னு நமக்கு தெரியும் இல்லையா. 625 அப்படின்றது 25 ஸ்கொயர் அப்படி தானே. அப்போது இதை 625 எப்படி எழுதிக்கலாம்னா 25 ஸ்கொயருக்கு பதிலாக 5 ஸ்கொயர் 25 தானே. அப்போ 25க்கு பதிலாக நான் 5 ஸ்கொயர் எழுதிக்கிறேன். அந்த 25 ஸ்கொயர் இருக்க 5 ஸ்கொயர்னு 25 ஸ்கொயர். இந்த 25 மட்டும் நான் என்ன பண்ணேன் 5 ஸ்கொயர்னு எழுதிட்டேன். இப்போ இங்கே இருக்கிற அடுக்க நம்ம என்ன பண்ணலாம்? மல்டிப்ளை பண்ணலாம் இல்லையா. 2 இன்ட்டு 2 என்ன வரும்? 4 வரும். ஆல்ரெடி இங்கே ஒரு 5 இருக்குது. மொத்தம் எத்தனை 5s இருக்குது? பவர்ஸில் 5 பவர் 5 இருக்குது. சரிங்களா,
5/5 இருக்குது. மொத்தம் வந்து 5 5 இருக்குனால எடுத்துக்கிறோம். சரி, இதோட வந்து ஃபஸ்ட்டு ஒன்று முடிஞ்சிச்சு. அடுத்து பாருங்கள் 8 9 25 7. 8ன்றது என்ன? 2 cube 8 2 cube 8 இன்ட்டு 3 ஸ்கொயர் 9 இன்ட்டு 5 ஸ்கொயர் 25 இன்ட்டு 7 அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து 16ன்றது எப்படி எழுதுவீங்க? 16 இந்த 16 81 5 11 49 போட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ எல்லாத்துலேயும் 2 இருக்கான்னு பார்க்கணும். 2 இருக்குன்னா அதில் எது சின்ன பவரோ அதான் ஹச்சிஎஃப் சொல்லியிருக்கேன்னா. எல்சிஎம்னா அதில் இருக்க பெரிய பவர்ஸை பார்க்கணும், ஹச்சிஎஃப்னா அதில் இருக்க சின்ன பவர்ஸை பார்க்கணும். இப்போது ஹச்சிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் என்னென்னா 2 பார்த்தீங்க அப்படின்னா 2 எல்லாத்துலேயும் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி எல்லாத்துலேயும் இருந்துச்சுன்னா அதில் சின்ன பவர் என்னவோ அதை எடுத்து எழுதணும். இப்போ 2 ஸ்கொயர் தான் சின்ன பவர். இப்போ இது ரெண்டுக்கு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன், எல்சிஎம் அதாவது ஹச்சிஎஃப் என்ன வரும் அப்படின்னா 2 ரெண்டுலேயுமே இருக்குது. அப்போ இதோட ஹச்சிஎஃப் பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர் 3 கியூப் ரெண்டு இருக்குது. இதில் எது சிறுசு? 3 ஸ்கொயர். இந்த 5/5 5/2ன்னு இருக்குது. அப்போது இதில் 5 ஸ்கொயர். 7 இதில் மட்டும்தான் இருக்குது, இதில் இல்லை. அப்போ 7 எடுக்க முடியாது. ஸோ இது மூணையும் மல்டிப்ளை பண்ணணும். 2 ஸ்கொயர் 4 வரும், 5 ஸ்கொயர் 9 வரும், இன்ட்டு 3 ஸ்கொயர் 9 வரும், 5 ஸ்கொயர் 25 வரும் இல்லையா? ஸோ 4 × 9 × 25 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு நம்பருக்கு மட்டும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதே மாதிரி இந்த 3 நம்பருக்கு கண்டுபிடிச்சி என்ன வருதுன்னு போடுங்க. அப்படி போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 180 வரும். அதை நீங்கள் கீழே சால்வ் பண்ணி காட்டுங்க கமெண்ட்டில். ஓகேயா? சரி, அடுத்து ஹச்சிஎஃப் ஆஃப் இது ரொம்ப ஈஸி தான். ஃபேக்டரைசேஷன் மெத்தட் தான். x² + 5x - 6ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த x² + 8x + 12ன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் 6 மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும்னா ஆட் பண்ணால் 5 வரணும்னா மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும், ஆட் பண்ணால் 5 வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போது 6 1s are 6, 6லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 5 வரப்போகுது. ஓகேவா? அப்போது x - 6 x - 1 போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ வந்து 6லேருந்து இந்த 6லேருந்து ஒரு நம்பர் மைனஸ் பண்ணால் 5. இங்கே -6 -1 போட்டால் -7 ஆயிரும். இப்போ 6ஐ ப்ளஸ் ஆக்கிடணும். அப்படி தானே? 6லேருந்து ஒரு நம்பர் மைனஸ் பண்ணால் என்ன வரப்போகுது? இங்கே +5 வந்துடும். அதே மாதிரி இங்கே ஒரு +6 இருக்குது, -1 இருக்குது. +6 × -1 -6 வரும். ஃபேக்டரைசேஷன்லாம் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் எடுத்து பாருங்கள். ஓகேயா? ஆல்ரெடி நம்ம ஆப்டிடியூட் பார்க்கும்போது ஃபேக்டரைசேஷன் எப்படி எடுக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த 12க்கும் இந்த x² + 8x + 12க்கு ஃபேக்டரைசேஷன் பண்ணோம் அப்படின்னா x வரும். இந்த இடத்துல மைனஸ் மட்டும் போடுங்க. x மைனஸ்னு போட்டுக்கிட்டிங்கன்னா ப்ளஸ் வேணும்னா ப்ளஸ்ஸாக மாற்றிக்கலாம். சரிங்களா? இப்போது மல்டிப்ளை பண்ணால் 12 வரணும், ஆட் பண்ணால் 8 வரணும். அப்படி என்ன நம்பர் இருக்குது? 6 2s are 12 எடுத்துக்கலாமா? 6 2s are 12 வரும். 6 × 2 ஆட் பண்ணால் 8 வந்து 6 × 2 ஆட் பண்ணால் 8 வந்துடும். அப்போ எல்லாமே ப்ளஸில் இருக்குது. இங்கேயும் அப்போ ப்ளஸில் தான் வரப்போகுது. ஸோ 6 × 2 ஆட் பண்ணோன்னா 8 வந்துடும். +6 +2 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா +12 வந்துடும். ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குது? x + 6 இருக்குது. இது ரெண்டும் காமனாக இல்லை, ரெண்டுலேயுமே இல்லை. அதனால் அதை விட்டுடலாம். அப்போ x + 6 தான் இதோட HCF. சரிங்களா? சரி, அடுத்து 4th சம் போவோம். இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்த சம் மாதிரி தான். LCM × HCF = ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ எல்சிஎம்ன்றது ஹச்சிஎஃபோட 6 மடங்கு பெருசாக இருக்குமா. ஹச்சிஎஃப் 12 கொடுத்துட்டாங்க. ஹச்சிஎஃப் என்ன கொடுத்துருக்காங்க? 12 கொடுத்துருக்காங்க. அப்போ எல்சிஎம் என்ன வரும்? எல்சிஎம் ஹச்சிஎஃப் மாதிரி 6 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. 6 டைம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 6 டைம்ஸ்னால் என்ன வரணும்? 12 × 6 6ஆல் மல்டிப்ளை பண்ணிடணும். அப்போ என்ன வரும்? 72 வரும். ஸோ இந்த இடத்துல எல்சிஎம் 72. ஹச்சிஎஃப் 12ன்னு பார்த்துட்டோம், எல்சிஎம் 72ன்னு பார்த்துட்டோம். சரிங்களா? அப்போ HCF 12 × LCM 72 = ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர். ஒன் ஆஃப் த நம்பர் 36 கொடுத்துருவேன். ஒன் ஆஃப் த நம்பர் வந்து 36 கொடுத்துட்டாங்க. இன்னொரு நம்பர் என்ன கேட்குறேன்னா அது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். நான் அந்த 36ஐயும் 72 36 1s are 36, 36 2s are 72ன்னு வச்சுக்கிறேன். ஸோ எக்ஸுக்கு என்ன, இது ஆக்சுவலாக 1 ஆயிரும். அப்படி தானே? 12 × 2 என்ன வரும்? 24 வரும். அப்போ எக்ஸுன்றது 24. ஆன்சர் முடிஞ்சா? அடுத்த நம்பர் வந்து ஆப்ஷன் சி 24. அடுத்து HCF and LCM of the two numbers are 2 and 154 respectively கொடுத்துறாங்க. HCF 2ன்னு கொடுத்துறாங்க. அதே மாதிரி LCM வந்து 154ன்னு கொடுத்துறாங்க. ரெண்டு நம்பருக்கு டிஃபரன்ஸ் வந்து 8ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதோட சம், அந்த நம்பர் ரெண்டு நம்பரோட சம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ஒரு ஈஸியான சம் தான், இந்த கஷ்டமான சம்லாம் கிடையாது. நான் இதே மாதிரி உங்களுக்கு HCF நடத்தும் போது என்ன சொன்னேன் அப்படின்னா, HCFோ LCMோ நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா
இதே மாதிரி HCF நம்பரும் கொடுத்துறாங்க, எல்சிஎம் என்னென்னு கொடுத்துறாங்க. கொடுத்துட்டு 2 நம்பரை ஆட் பண்ணால் வந்து 10ஓ 12ஓ வருதுன்ற மாதிரி நம்ம ஒரு சம் பார்த்தோம். ஆட் பண்ணால் என்னென்ன வருது, அப்போ டிஃபரன்ஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. இந்த டிஃபரன்ஸ் கொடுத்து ஆட் பண்ணால் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. சேம் HCF இன்ட்டு எல்சிஎம் ஃபார்முலா தான். HCF இன்ட்டு எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர்ஸ். 2 நம்பரை ப்ராடக்ட் 2 நம்பர்ஸும் கொடுத்துட்டாங்க. அப்போ 2 நம்பர் தான் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். அப்போது என்ன வரும், ஒரு நம்பரை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், இன்னொரு நம்பரை நம்ம எக்ஸ் மைனஸ் 8ன்னு எடுத்துக்கோங்க. எக்ஸ் மைனஸ் 8 இன்னொரு நம்பரோட டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8 நம்பர் வித்தியாசம் வரும். சரிங்களா, டிஃபரன்ஸ் பிட்வீன் த மிஸ் 8ன்னு கொடுத்துட்டாங்க. ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பரை கழிச்சா 8 வரப்போகுது. ஸோ இந்த நம்பர்லேருந்து ஒரு 8 நம்பரை கழிச்சா இந்த நம்பர் வந்துடும் இல்லையா, அது 2வது நம்பர் வந்துடும் இல்லையா, அதுதான் இங்கே மேட்ரு. ஸோ எக்ஸை உள்ளே பெருக்கிட்டீங்க அப்படின்னா x² - 8xன்னு வரும். இது ரெண்டையும் பெருக்கணும் என்ன வரும், 308ன்னு வரும். ஓகே, 154 × 2 வந்து 308ன்னு வரும். அப்போ என்ன வரும், x² மைனஸ் மல்டிப்ளை பண்ணப்போ என்ன வந்துச்சு, x² மைனஸ் இந்த பக்கம் 8x இருந்துச்சா, 8x மைனஸ் 308 கரெக்டாக போட்டிருக்கேண்ணா. ஓகே, ஸோ இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். எப்போயும் போல் ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னா இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபேக்டரைஸ் பண்ணணும்னா கொஞ்சம் டைம் ஆகும். இந்த பெரிய நம்பர் வரும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். 1422 வரும். ரெண்டுக்கும் மைனஸ் போட்டிங்க அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 14 எக்ஸ் மைனஸ் 22ன்னு வரும். சரிங்களா, இப்போ -8 வரணும். -8 வரணும்னா பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கணும், சின்ன நம்பருக்கு ப்ளஸ் இருக்கணும். அப்போ தான் இந்த இடத்துல மைனஸ் வரும் இல்லையா. ஆக்சுவலாக இந்த இடத்துல நம்ம வந்து மைனஸ் ப்ளஸ்லாம் பார்க்க தேவையில்லை, ஏன்னா அந்த 2 நம்பர் என்னன்றது தான் கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பராக தான் இருக்க போகுது. அதனால் இந்த இடத்துல மைனஸ் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ஒரு நம்பர் 14 இருக்க போகுது, இன்னொரு நம்பர் 22 இருக்க போகுது. அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது நம்ம கண்டுபிடிச்சதுக்கு அடுத்த பார்க்கணுன்னா இந்த 14க்கும் 22க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். 14 அதாவது 22லேருந்து 14 கழிச்சோம்னா 8 வருதா, மைனஸ் பண்ணோம்னா. இதே ப்ளஸ் பண்ணால் என்ன வரும், ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 36 வருது. சரிங்களா, 20 + 22 + 14 வந்து 36 வருது. அப்போது 2 நம்பரை கூட்டினா என்ன வரப்போகுது, ஆன்சரு 36 வரும். அவ்வளோதான், முடிஞ்சு. சரிங்களா, சரி. அடுத்து 6வது சம். இது நீங்கள் இதுக்கு ஆன்சர் பண்ண, அந்த ஆன்சர் சொல்லிடுறேன். 2/81 வரும். இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா HCF ஆஃப் த நியூமரேட்டர்ஸ் பை LCM ஆஃப் த டினாமினேட்டர்ஸ். ஆல்ரெடி நான் வந்து போன வீடியோவில் நான் படித்து சொன்னேன். HCF வந்தால் ஃப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் மேலே HCF ஆஃப் த நம்பர்ஸ் நியூமரேட்டர்ஸ், கீழே பார்த்தீங்கன்னா LCM ஆஃப் த டினாமினேட்டர்ஸ். LCM வந்தால் மேலே LCM ஆஃப் த நியூமரேட்டர்ஸ், கீழே HCF ஆஃப் த டினாமினேட்டர்ஸ். சரிங்களா, மேலே இருக்க நம்பர் என்ன, 2, 8, 64, 10 இந்த 4 நம்பருக்கு. ஓகே, 2, 8, 64, 10 இந்த 4 நம்பருக்கு HCF கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி கீழே உள்ள இந்த 3, 9, 81, 27க்கு LCM கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிங்கன்னா 2/81 வரும். செக் பண்ணிக்கோங்க, அதுதான் ஆன்சர். சரிங்களா, இது வந்து நீங்கள் ஹோம்ஒர்க், நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்லிட்டேன். ஹோம்ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த ஆன்சர் கரெக்டாக வருதா அப்படின்றத மட்டும் பாருங்கள். தெரியல அப்படின்னா உங்களுக்கு டெலகிராமில் கமெண்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணி டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா, அல்லது இன்ஸ்டாகிராம் பேஜில் கூட நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க, மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக ஆன்சர் பண்ணிடுவேன். The smallest perfect square divisible by each of 6, 12 and 18 is அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்மாலஸ்ட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. எடுத்தோடனே சின்ன நம்பருக்கு போயிருங்க. போயிட்டு இந்த அதாவது டிவிசிபிள் பை ஈச் ஆஃப் 6ஆல் டிவைட் ஆகணுமா, 12ஆலையும் டிவைட் ஆகுமா, 18ஆல் டிவைட் ஆகக்கூடிய ஒரு சின்ன ஸ்கொயர் நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 36 6ஆல் டிவைட் ஆகுமா, ஆகும். 12ஆல் டிவைட் ஆகுமா, ஆகும். 18ஆல் டிவைட் ஆகுமா, 18 2 36 ஆகும். அப்போ இதுதான் ஆன்சர். யோசிக்கவே தேவையில்லை, மற்ற நம்பர்லாம் பார்த்துட்டு இருக்க தேவையில்லை. சரிங்களா, அவ்வளோதான். இது அதை விட ஈஸியான சம். HCFலாம் வந்து அந்த 1.5 மார்க் வந்து ஈஸியாக எடுக்கிற மாதிரி சம்மு. ஒரு கொஷினுக்கு 1.5 மார்க் வந்து ஈஸியாக அள்ளி கொடுக்குற மாதிரி சம்மு. இதெல்லாம் குரூப் 4 கொஷின் தான். 3 நம்பர்ஸ் ஆர் இந்த ரேஷியோ 2:3:4. HCF 10 அப்படின்னா அந்த நம்பர்லாம் என்னென்னு கேட்குறாங்க. எப்பயுமே அதாவது கொடுத்துருக்கிற நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அது HCFோட மடங்காக மட்டும்தான் இருக்கும். ஒரு 2 நம்பருக்கு நம்ம வந்து HCF கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த 2 நம்பருமே HCFோட மடங்காக தான் இருக்கும். சரிங்களா, அப்போது HCF 10 அப்படின்னா இந்த 10ஓட மடங்காக தான், அதாவது 10ஓட மடங்காக தான் என்ன இருக்கும், இந்த நம்பர்ஸ்லாம் இருக்கும். அப்போது 20 ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ரேஷியோ கொடுத்துட்டா அதை 3ஐயுமே 10ஆல் பெருக்கிட்டால் போதும். 20, 30, 40 அவ்வளோதான் ஆன்சர். அந்த ஆர்டரில் நீங்கள் ஆன்சர் பண்ணணும் 2:3:4ன்னு சொல்லும்போது. அடுத்து 9th சம். 9th சம் ஏற்கனவே நான் வந்து HCFோட ஃபஸ்ட் வீடியோ சொல்லும்போது இந்த சம் தான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்து சொன்னேன்.
அந்த சம் வந்து மறுபடியும் நீங்கள் போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி ஆன்சர் வருதான்னு பாருங்கள். ஒருவேளை இதுக்கு ஆன்சர் தெரில அப்படின்னா HCFோட ஃபஸ்ட் வீடியோ எடுத்து பாருங்கள், அதில் இந்த சம்மோட சொல்யூஷன் இருக்கும். சரிங்களா? அடுத்து லாஸ்ட் சம் ஒன்றும் பெரிய சம்லாம் இல்லை. இதுவும் நார்மலாக எப்பயும் போல் 90, 150, 225க்கு எல் டிவிஷன். இதெல்லாம் எல் டிவிஷனில் போட்டு கண்டுபிடிச்சலாம், ரொம்ப தூரம்லாம் போகாது. ஏன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா 15, 30 அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப தூரம் போகாது. அப்போது என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 5 டேபிளில் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1, ரிமைண்டர் 4 வரும், 18 வரும், அடுத்து வந்து 13 வரும், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 45 வரும் இல்லையா? அடுத்து பார்த்தீங்கன்னா இது மூணுமே 3 டேபிளாக டிவைட் ஆகும். 3 6 ஆர் 18, 3 10 ஆர் 30, 3 15 ஆர் 45, 6 10 15 இந்த மூணுமே ஏதாவது ஒரு டேபிளாக டிவைட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா மூணுமே ஏதாவது ஒரு டேபிளால் ஆகாது. ஒன்று 6ம் 15ம் 3 டேபிள் ஆகும், இல்லைனா 6ம் 10ம் 2 டேபிள் ஆகும். ஆனால் மூணுமே ஒரு டேபிளில் வருமானா வராது. அப்போது காமனாக டிவைட் ஆகக்கூடியது இந்த 2 பார்ட் மட்டும்தான். அப்போது இந்த 5 × 3 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா அதான் ஆன்சர். 5 3 சார் 15. அவ்வளோதான். ஆன்சர் முடிஞ்சா? ஓகே, இவ்வளோ தான் HCF. HCFல இதுக்கு மேலே உங்களுக்கு பெரிய அளவில் சம் கேட்க மாட்டாங்க. ஓகே, பாய்.